ஏய் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை. யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். ஒரு காலத்தில் வேலையே இல்லை, வேலை இல்லாத திண்டாட்டம் நிறையா இருந்தது. அரசாங்க உத்தியோகத்தில் பதிவு பண்ணிவிட்டு அரசாங்க வேலை தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அதுக்காக காத்துட்டு இருந்தவங்க பல பேர், வேலையும் இன்னமும் கிடைக்காதவங்களும் பல பேர் இருக்காங்க. அரசாங்க வேலை மட்டுமே நம்பிட்டு அதை மட்டுமே இல்லாமல் தனியார் வேலைகளும் நிறையா வந்துச்சு, தனியார் நிறுவனங்களும் பல வந்துருச்சு. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 26.90 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு. நான் எதை குறித்து பேச போகிறேன், இந்த செய்தி தொகுப்பு எதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்களே வாங்க செய்திக்குள்ளே போகலாம். ஜனவரி 7, 8 இந்த நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வியப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றிருக்கு. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு. அது நமக்கு தமிழக அரசுக்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமைன்னு சொல்லலாம். 2021ஆம் ஆண்டு மே மாதம் நமது திமுக ஆட்சிக்கு பதவி ஏற்றதுக்கப்புறம் இளைஞர்களுக்காகவும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும், அதுக்குள்ளே எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது தமிழக முதல்வர் பல உதவிகளையும் பல திட்டங்களையும் வகுத்து வச்சுருக்காரு. அதில் ஒரு பகுதி தான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே இவர் ஜப்பானு, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு நாடுகள் அதாவது UAE பல நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை அதிபர்களை நான் சந்தித்து, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்குங்க, உங்களுடைய தொழில் இங்கே தொடங்குறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் உதவி செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் தொழில் தொடங்குறது மூலமா எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய பொருளாதார ரீதியாக உலக அளவில் எங்களோட வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் பேசிட்டு வந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இப்போ இவர் மட்டும் போகலை, இவருடைய தொழில்துறை அமைச்சர் நமது மாண்புமிகு TRB ராஜா அவர்களும் பல அமைச்சர்களும் பல நாடுகள் சென்று பல ஒப்பந்த அதிகாரிகளையும் சந்தித்து பேசியிருக்காங்க, பல தொழில் நிறுவனங்களுடைய அதிகாரிகளையும் சந்தித்து பேசி வச்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்று வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இந்த வெற்றிகரமாக முடிஞ்ச இந்த உலக முதலீட்டாளர் மாநாடில் எத்தனை பேருக்கு வேலை உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.90 லட்சம் பேருக்கு, அதாவது இது மறைமுகமாகவும் இது நேரடியாகவும் இது வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பல பேர் பல முன்னணி நிறுவனங்கள் இவருடைய நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பார்வைக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இவருடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது தமிழக முதல்வருடைய இலக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளாகவே கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் மில்லியன், அதாவது 80 லட்சம் கோடி அமெரிக்க டாலருக்கு நிகராக நமது தமிழக பொருளாதார ரீதியும் உயர்த்தப்படணும் அப்படின்றது தான் இவரது மிகப்பெரிய இலக்கு. நல்ல இலக்கில் நமது தமிழகமும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பல விதத்தில் இது அடையும், பல விதத்தில் இது போய் சேரும், கண்டிப்பாக இந்த இலக்கை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களும் எல்லா அதிகாரிகளும் உறுதி பூண்டு எல்லாருமே இதுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். என்னென்ன நிறுவனங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க, எதன் அடிப்படையில் சைன் போட்டிருக்காங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு இந்தந்த நிறுவனங்கள்லாம் போக போகுது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நிறுவனங்கள் பெயர் ஒரு லிஸ்ட் இருக்குது, ப்ளஸ் என்னென்ன முதலீடு செய்ய போகிறாங்க அந்த மாவட்டத்தோட லிஸ்ட் இருக்குது, என்ன தொழில் செய்ய போகிறாங்க இந்த லிஸ்ட் இருக்குது, இதோட மதிப்பு என்ன இதோட லிஸ்ட்டும் இருக்குது, இது மூலிமா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொழில் நிறுவனங்களுடைய விவரத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா. ஹைலி க்ளோரி ஃபுட்வேர், அதாவது செருப்பு தைக்கிற கம்பெனி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தோல் இல்லாத காலணி, அதாவது நிறைய பேர் லெதரில் தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி லெதர் இல்லாமல் பல தோல் இல்லாத காலனியை தொழில் செய்கிறதுக்கான ஒரு முதலீடு பண்ண போகிறாங்க. இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2302 கோடி அளவில் இந்த தொழில் நிறுவனத்தை தொடங்க போகிறாங்க. இதனால் வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியாங் அப்படின்ற ஒரு கம்பெனி பெரம்பலூர் மாவட்டத்தில், இதுவும் தோல் இல்லாத ஃபுட்வேர் காலனி பண்ண போகிறாங்க. 48 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வேலைவாய்ப்பு 150 பேருக்கு வேலைவாய்ப்பு. பெங்டாய் இது விழுப்புரம் மாவட்டத்தில், இதே மாதிரி இதுவும் க்ரோஸ் தோல் அல்லாத காலனி,
இதோட கம்பெனி பேரும் ஃபுட்வேர் தான். இதில் 500 கோடி ரூபாய் 500 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சிபிசிஎல் அப்படின்ற ஒரு கம்பெனி, இது வந்து நாகப்பட்டினத்தில் பண்ண போகிறாங்க. இதோட கம்பெனியோடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ கெமிக்கல். இது வந்து ரூபாய் 1700 கோடிக்கு முதலீடு பண்ணுறாங்க. இதோடைய வேலைவாய்ப்பு இது பார்த்திங்கன்னா 2400 பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. அதில் முக்கியமான கம்பெனிஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மகேந்திரா நிறுவனம், இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடத்துல பண்ண போகிறாங்க. தொழில் பூங்கா தொடங்க போகிறாங்க, அதாவது ஐடி பார்க். இதில் வந்து 1800 கோடிக்கு முதலீடு பண்ணுறாங்க. 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அப்புறம் எல்என்டி தெரியும்ல உங்களுக்கு, அந்த கம்பெனியும் பண்ணுறாங்க. இது சென்னையில் ஐடி பூங்காவில் கிட்டத்தட்ட ரூபாய் 3500 கோடிக்கும் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 4000 பேருக்கு வேலை இருக்குது. காவேரி மருத்துவமனை, நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, காவேரி ஹாஸ்பிட்டல், இவங்க வந்து சில மாவட்டத்துலேயும் திருப்பி பண்ண போகிறாங்க. இது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவும் அதோட தொழில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மதிப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 1600 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. 7500 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ராயல் என்ஃபீல்டு, இது வந்து பைக்கோட கம்பெனி. இது வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்டோமொபைல் ஷோரூமாகவும் ஆட்டோமொபைல்ஸ் ஒர்க்காகவும் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி இது பண்ணியிருக்காங்க. 2000 பேருக்கு வேலை இருக்குது. ஸ்டாண்டிலாஸ் குரூப், டஃபே, அப்புறம் அசோக் லைலாண்ட், மைக்ரோசாஃப்ட் இந்தியா, டாடா கெமிக்கல்ஸு, கேப்லின் பாயிண்ட்டு, டாடா பவர், ரினிபவல் எனர்ஜி, ஜாம் இன்ஃப்ரா, ராமகிருஷ்ணா டிடாகர் ரயில் வீல்ஸு, இது மூலிமா 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணா ரயில் டிராக்டர் வீல்ஸில் வந்து 1850 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 1400 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராம்ராஜ், இது பல்வேறு மாவட்டத்துலேயும் பண்ணுறாங்க. ஜவுளி ரிலேட்டடாக இது வந்து 1000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 13,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதானி குரூப், இவங்களும் வந்து பல்வேறு மாவட்டத்தில் பண்ணுறாங்க. சிஎன்ஜி, அந்த நம்மளுடைய அந்த கேஸோட இது இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோக்கு இந்த காருக்கெலாம் சிஎன்ஜி கேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிஸ்னஸும் அந்த தொழில் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1568 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 300 பேருக்கு வேலை இருக்குது. அப்புறம் கானெக்ஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 13,200 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 1000 பேருக்கு வேலை இருக்குது. அம்புஜா சிமெண்ட், இது எல்லாமே அதானி குரூப்பில் வர்றாங்க. அம்புஜா சிமெண்ட், இந்த சிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னென்ன பில்டிங்ஸ்லாம் இது பண்ணுறாங்களோ அந்த இதுக்கு சிமெண்ட் குரூப் தேவைப்படும். ஸோ சிமெண்ட்டோட அம்புஜா சிமெண்ட்ன்ற கம்பெனி கிட்டத்தட்ட 3500 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 5000 வேலை வாய்ப்பு. இது மாதிரி ஷெல் மார்க்கெட் ஆஃப் இந்தியா பல்வேறு மாவட்டத்திலே பண்ணுறாங்க. புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி, அதாவது இந்த சோலார் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரிலேட்டடாக இது ஒரு பிஸ்னஸ்ஸு. கிட்டத்தட்ட 1070 கோடி கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவரோட முன் தலைமையில் கையெழுத்தாயிருக்கு. இதை விட முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. பொருட்காட்சி மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. பல இளைஞர்களை அதாவது காலேஜ் முடிக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் பல லட்சம் பேருக்கு உள்ளே வர வச்சுருக்காங்க. இதில் யார் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் கோஷ் அப்படி மத்திய தொழில்துறை அமைச்சர் வந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, இவருக்கு பாராட்டியிருக்கார் நமது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். குறுகிய காலத்திலே இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறதுக்கு தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு விதத்தில் சப்போர்ட்டாகவும் மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு சொல்லிட்டு அவரையும் பாராட்டியிருக்காரு, அமைச்சர்களை பாராட்டியிருக்காரு. அங்கே வந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட பிரதிநிதிகளும் 450 மேற்பட்டுக்கிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள், அதாவது இந்த பிஸ்னஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க தான் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்லாம் நடக்கும். தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கம்பெனிஸோட டைரக்டர்ஸ், போர்ட் டைரக்டர்ஸு, இந்த மாதிரி ஆட்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே இந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் வெற்றிகரமாக இந்த மாநாடு நடந்திருக்கு. இதன் மூலமா நமது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாயும் ஈட்டும், மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பல இளைஞர்களுக்கு இப்போ கல்லூரியை படித்து முடிச்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கும். வெறும் இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் ChatGPT, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரிலேட்டடாக நிறைய கம்பெனிஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட தமிழகம் உலகமே வியக்கிற அளவுக்கு, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளோட தமிழகமும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இது மிகப்பெரிய வரவேற்பத்தக்கது. இந்த திமுக ஆட்சியில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்றதும் பார்க்கப்படுது. இது அரசியல் ரீதியாக தாண்டி நமது தமிழக மக்களுக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக, அடுத்த கட்ட ஒரு முன் உதாரணமாக இருக்கும். பல மாநிலங்களுக்கு இது முன் உதாரணமாக இருக்கும் அப்படின்றது
எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லைங்க, பல உலக நாட்டில் 20,000 கோடிக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டும் வந்திருக்கு. சிஎம்டியோடு சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணி பல இடத்துல இன்னும் அதிகமான நிறைய டெக்னாலஜி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய தமிழக அவருடைய இலக்கு 2030க்குள்ளே 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவது கண்டிப்பாக சாத்தியம். ஏன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும், ஒவ்வொரு டெக்னாலஜியும், ஒவ்வொரு கம்பெனியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அது மூலிமா வரக்கூடிய வருவாயும், அது மூலிமா வரக்கூடிய வருவாய் மூலிமா வரி தாக்கல் செஞ்சு பல விதத்தில் நம்மளுடைய தமிழக பொருளாதார ரீதியாக உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப செயலாளரும் சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி பல பேர், பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. இன்னும் அதிகமான செயல்பாடுகளும் இருக்குது. இதை குறித்து பல விஷயங்களை இன்னும் அதிகமாக பேசலாம். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். மீண்டும் இணைந்திடுங்கள் யுவி நியூஸ் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே. பாய் பாய்.